குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஹலோ ஜூனியர். சொல்லுங்க சீனியர். இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? பார்த்தனே. WHO ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. இந்தியாவில் லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால இறக்குறாங்க அப்படின்னு WHO சொல்லியிருக்கு. ரொம்ப சேட் நியூஸ். ஆமாம் சீனியர், நானும் பார்த்தேன். ஊட்டச்சத்து குறைபாடு பெரிய ப்ராப்ளமாக இந்தியாவில் இருக்குது. இதை எப்படி சரி செய்யறதுன்றது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஆமாம் சீனியர், ரேஷனில் பொருள் கொடுக்குறோம், ஆனால் குழந்தைகளுக்கு ஏன் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது? நல்ல கொஸ்டின். குழந்தைகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் ரேஷன் ஷாப்பில் கொடுக்குற பொருட்கள் இல்லையோ என்னவோ, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்கள். Malnutrition spirulina. ஏறத்தாழ 33 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனை வெகு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. 5 வயதுக்கு கீழே குழந்தைகள் மரணமடைவும் இது ஒரு முக்கிய காரணம். ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தை வளர்ந்த பிறகு பெரும் நோயாளியாக மாறுகின்றது. ஏழ்மைக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக ஆகிறது. பசி கொடுமையை பெருமளவு வென்றுவிட்டோம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் குழந்தைகளிடம் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடு மிகப்பெரிய பிரச்சனையாக, மிகப்பெரிய சவாலாக நம் முன்னே நிற்கிறது. என்ன செய்ய போகிறது இந்த அரசாங்கம்? இதுவே மக்களின் கேள்வி. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா? குழந்தைங்க ரொம்ப சோனியா இருக்கு, அதிக பேர் இறக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா? நம்ம ரேஷன் ஷாப் மூலமாக ஃபுட்டு கொடுக்குறோம், ரொம்ப சீப்பான விலையில் தான் கொடுக்குறோம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் குழந்தைங்க ஏன் சாகுது? குழந்தைகள் ஏன் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கு? ரேஷன் ஷாப்பில் கொடுக்குற ஃபுட்டு குழந்தைங்களுக்கு போய் சேரலை, அடல்ட்டுக்கானதாக இருக்குது. அது ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இருக்குது. சரி, ப்ராப்ளம் தெரியுது, என்ன பண்ணலாம்? என்ன சொல்யூஷன்? சார், குழந்தைங்களுக்கு சத்துள்ள மாவு, அதாவது சத்து மாவு கஞ்சி மாதிரி கொடுக்கலாம். சார், அதில் நிறைய லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் இருக்குது. நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிட்ணும், அம்மாக்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி தரணும். இந்த மாதிரி நிறைய லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது சார். இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா கடல் பாசி உணவை சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஸ்பைரலினா என்று சொல்கிறார்கள். இதை ஊட்டச்சத்துக்களின் அரசன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 10 கிராம் அளவு 6 வாரத்திலிருந்து 8 வாரம் எடுத்துக்கொண்டாலே குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். சார், இது ஆன்லைன்லேயே கிடைக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பில் ஸ்பைரலினா கிடைக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம். இதை போய் இந்தியாவில் இருக்கிற லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா? இல்லை அவங்களால தான் வாங்க முடியுமா? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ இது காஸ்ட்லி. ஏன்னா உற்பத்தி செய்கிறவங்களும் ரொம்ப கம்மி, சாப்பிட்றவங்களும் ரொம்ப கம்மி. அதனால் இது காஸ்ட்லியான பொருளாக தெரியுது. ஒரு காலகட்டத்தில் அரிசி கூட காஸ்ட்லியான பொருள் தான். ஏழைகள் அரிசியை எப்போது தான் சாப்பிடுவாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கடல் பாசியை மிக மிக குறைந்த விலையில் உற்பத்தி செய்ய முடியும். இன்ட்ரெஸ்டிங் சார், மேற்கொண்டு சொல்லுங்களேன். கடல் பாசி நல்ல தண்ணீரிலும் உப்பு தண்ணீரிலும் வளரும். இந்தியாவில் 2000 கிலோமீட்டர் கடல் பரப்பு இருக்குது. அந்த இடத்துலலாம் கடல் பாசியை உற்பத்தி செய்கிறது பாசிபிள் தான். விவசாய கிணறுகள் மற்றும் குளங்கள் இதிலெல்லாமும் கடல் பாசியை வளர்க்கலாம். கடல் பாசிக்கு 3 வாரத்திலிருந்து 6 வாரம் வரையில் போதுமானது. அறுவடையை ஆரம்பிச்சிடலாம். எந்த பராமரிப்பும் தேவையும் இல்லை. அரசாங்கம் கடல் பாசிகளை வளர்க்க விவசாயிகளையும் சுய உதவி குழுக்களையும் ஊக்குவிக்கலாம். அவங்க கிட்டேருந்து விலை கொடுத்து கடல் பாசியை வாங்கணும். பிறகு அதை மாத்திரைகளாக மாற்றி 15 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ரேஷன் ஷாப் மூலமாக விநியோகம் செய்யலாம். இந்த மாத்திரைகள் பெருமளவு மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தை குறைக்கும். இது முழுமையான தீர்வு அல்ல, வறுமை ஒழிப்பு தான் முழுமையான தீர்வு. எக்கனாமி பெரிய லெவலில் வளர்ந்தாதான் வறுமை ஒழியும். அதற்கு பல காலமாகும். அதுவரையில் நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க கடல் பாசி உணவு ஒரு சரியான மெத்தடு.